அனைவருக்கும் வணக்கம். நாம் புனித வாரத்தில் இருக்கிறோம். புனித வாரத்தில் பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்ப்பு ஞாயிறு என்ற 3 நாட்களையும் மிகவும் விசேஷமாக சிறப்பாக நாம் நினைவு கூறுகின்றோம். இதிலே முதலாவதாக வருவது பெரிய வியாழன். பெரிய வியாழன் அன்று 3 நிகழ்வுகள் நம்முடைய வழிபாட்டிலே சிறப்பு இடத்தை பெறுகின்றன. ஒன்று, ஆண்டவர் தந்த அன்பின் கட்டளை. இரண்டாவது, அவர் ஏற்படுத்திய குருத்துவமும். மூன்றாவதாக நற்கருணையும். இவை 3மே ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாத அளவிற்கு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளது. சாதாரணமாக சொல்ல வேண்டுமானால் இடியப்ப சிக்கலைப் போல ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றில்லாமல் மற்றொன்றில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை அமைத்திருக்கிறார். முதலாக ஆண்டவர் சீடர்களுடைய பாதங்களை கழுவி அவர்களை தகுதி உள்ளவர்களாக தன்னுடைய சீடர்களுக்கு, உங்கள் தலைவரே இப்படி செய்கிறார் என்றால் நீங்களும் ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று அவர்களுக்கு ஏழ்மையான அந்த பாடத்தை சொல்லித் தருகிறார். அவர்கள் ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவரோடு இணக்கமாக இருக்க வேண்டும், அவர்களுக்குள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு எண்ணம், ஒரு போக்கு இருக்கக்கூடாது என்பதை மனத்தில் இருத்தி, போதகரும் ஆசிரியருமான நானே உங்களுக்கு பாடம் சொல்லித் தந்திருக்கிறேன் என்றால் நீங்களும் ஒருவரை இவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்று உறவை அடித்தளமாக வைத்து மன்னிப்பு, ஏற்பு, புரிதல் இவைகளெல்லாம் ஒன்றிணைத்து ஆண்டவர் இந்த முதல் பாடத்தை சொல்லித் தருகிறார். பாதங்களை கழுவியது அடுத்த கட்டத்திற்கு அவர்களை நகர்த்தி செல்லுகிறது. தூய்மையானவர்களாக மன தூய்மை, அகத்தூய்மை, புறத்தூய்மை அனைத்தையும் பெற்று அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகருகிறார்கள். அதுதான் இரவு உணவு என்று நாம் பார்க்கிறோம். அந்த இரவு உணவிலே ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்துகிறார். அந்த நற்கருணை என்பது இன்னும் ஒரு நாள் கழித்து கல்வாரி மலையிலே தன் உடல் இரத்தத்தை கொடுக்க போகின்ற அந்த நிகழ்வை முன் அடையாளமாக அப்பத்தை எடுத்து, இதை என் நினைவாக செய்யுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற அப்பம் என்று தன் உடலையே அடையாளமாக தருகிறார். இந்த அடையாளத்தை பிறகுதான் சீடர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதே போன்று திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து, இது என் இரத்தத்தின் கிண்ணம், இதை என் நினைவாக செய்யுங்கள், இது உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காக சிந்தப்படுகின்ற இரத்தம் என்று சொல்லி, அவர்கள் வழக்கமாக பாடுகின்ற கிள்ளல் என்ற அந்த பாடலையும் பாடி வழக்கமாக செய்கின்ற அந்த நிகழ்வை அவர்கள் செய்கிறார்கள். பாஸ்கா விழாவிற்காக அவர்கள் செய்யக்கூடியதை முன்னேற்பாடோடு மிகவும் சிந்தனையோடு இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து தருகிறார். ஆகவே அவரே குருவாக, அவரே பழிப்பொருளாக, அவரே பீடமாக இருந்து எல்லாவற்றையும் செய்கிறார். அவர்தான் அந்த அப்பத்தை எடுத்து, திராட்சை ரசத்தை எடுத்து ஜெபம் சொல்லுகிறவரும் அவரே, அந்த அப்பமும் ரசமும் அந்த பலியாக மாறுகின்றவரும் அவரே, அந்த பீடமும் அவரே. ஆகவே இதை அடையாள முறையிலே தன்னுடைய மக்களுக்கு, சிறப்பாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லித் தருகின்றார். இதைத்தான் அவர்களும் உயிர்த்த ஆண்டவருடைய ஒளியிலே நாம் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பானமாகவும் உணவாகவும் தந்ததை அவர்கள் நினைத்து, அதை அவர் சொன்னதைப் போலவே வாழையடி வாழையாக இன்று வரை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தையும், அவர்தான் குரு, ஆகவே அந்த குருத்துவத்தையும் அவர்தான் அந்த ஜெபத்தை சொல்லுகிறார்.
அவரே எல்லாம். அதோடு கூட தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அவர் நமக்காக நற்கருணை வடிவிலே இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் விட்டு சென்றது இந்த நற்கருணை. ஆகவே ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாத அளவிற்கு, ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றி மறைகின்ற மாதிரி அவர் மிக அழகாக இதை செய்திருக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஊற்றாக, வாழ்க்கையின் ஆற்றலாக, ஆசீர்வாதமாக அனைத்தையும் பெற்றுத்தருகின்ற இந்த நற்கருணை தான் இன்று கிறிஸ்தவர்களை வழிநடத்துகிறது என்றால் அது மிகையாகாது. உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இந்த நற்கருணையிலே நம்மை தேடி வந்து ஆசீர்வாதங்களை வழங்குகிறார் என்பது உண்மை. ஆகவே இந்த நற்கருணை, அதை சார்ந்த அடையாள முறையிலே அவர் பாடுபட போகின்ற அந்த வெள்ளிக்கிழமை, இவைகளையெல்லாம் ஒன்றிணைத்து அதோடு கூட அந்த பாடுகளோடு கூட உயிர்த்தெழுந்த இந்த மூன்றையும் நினைவு கூறுகின்ற இந்த நாட்களிலே இறைவன் நமக்கு நற்கருணை வழியாக இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். குருக்கள் பணிபுரியவும் அந்த பணியிலே மிகவும் தெளிவாக இருக்க அருளையும் ஆசிரையும் ஆற்றலையும் பெற இந்த நற்கருணை அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதையும் தெளிவுபடுத்துகின்ற அருமையான இந்த பெரிய வியாழன் என்று அந்த நற்கருணையை நாம் ஸ்தாபகம் செய்து வழிபட இருக்கின்றோம். அந்த நற்கருணையை நாம் நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மனத்திலும் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மகிழ்வோடும் நிறைவோடும் நாம் கொண்டிருக்க வேண்டும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று குருத்துவத்தையும் திருப்பலியையும் ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த நாளிலே மகிழ்வோடும் நிறைவோடும் நாமும் தொடர்ந்து அந்த நற்கருணையிலே வாழ்வோம், வளர்வோம். நற்கருணை நமக்கு நல்வழி காட்டும், நம்மை வாழ வைக்கும்.